டோடோ டிவி. ரோகனுக்கு 15 வயசு தான் ஆயிருந்தது. அவனோட அப்பாவும் அம்மாவும் ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருந்தாங்க. ரோகன் அவங்க சித்தி சித்தப்பா வீட்டில் வாழ்ந்துட்டு வந்தாரு. ரோகன் கிட்ட ஒரு நாள் முழுக்க வேலை வாங்கிக்கிட்டு ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கம்மியான சாப்பாடை தான் அவங்க கொடுத்தாங்க. ரோகன், சீக்கிரம் போய் துணியெல்லாம் துவைச்சிடு. நீ இன்னைக்கு சமையலும் செய்யணும். 1 மணிக்குள்ள சாப்பிட்றதுக்கு எதுவுமே செய்யலனா இன்னைக்கு நீ பட்னி தான். சரிங்க சித்தப்பா, நான் எல்லா வேலையும் டைமுக்கு செஞ்சிடுறேன். ரோகனுக்கு தினமும் இந்த வாழ்க்கை அப்படியே பழகி போயிடுது. ரோகன் தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா தினமும் இதை பத்தி யோசிப்பாரு. ஒருவேளை அவங்க அப்பா அம்மா உயிரோட இருந்தா இவங்களை எவ்வளவு நல்லா பார்த்துருப்பாங்க, வயிறு நிறைய சாப்பாடும் கிடைச்சிருக்கும். தினமும் அவரு இதை பத்தி நினைச்சுக்கிட்டே அப்படியே கண்மூடியே தூங்கிடுவாரு. அப்புறம் திரும்பவும் காலையில் எந்திரிச்சு எல்லா வீட்டு வேலையும் செய்வாரு. ஒரு நாள் அவரு ரொம்ப லேட்டா தான் கண் திறந்தாரு. அப்ப பார்த்தா அவரோட உடம்பு அனலா குதிச்சிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம உடம்பு முழுவதும் வலி அதிகமா இருந்தது. அவர் அப்படியே எழுந்து போய் இத அவங்க சித்தி கிட்ட சொல்றாரு. சித்தி, எனக்கு இன்னைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. எனக்கு நிறைய காய்ச்சல் அடிக்குது. எனக்கு உடம்புலாம் ரொம்ப வலிக்குது. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவா? ரெஸ்ட் எடுக்கிறேன்னு ரோகன் சொன்ன உடனே அவங்க சித்திக்கு ரொம்ப அதிகமான கோவம் வந்துடுது. அவங்க கோவத்துல கத்துறாங்க. ஓ அப்படியா? நீ ஓய்வு எடுத்தா வீட்ல வேலை யார் செய்வாங்க? உங்க அப்பாவா? சும்மா விளையாடாம வீட்ல இருக்க வேலை போய் செய். நானும் சித்தப்பாவும் வெளியே போயிட்டு வந்துடுறோம், சரியா? வர்றதுக்குள்ள நீ எல்லா வேலையும் முடிச்சிருக்கணும், இல்லனா உன் கதை முடிஞ்சதுடி. சித்தப்பாவும் சித்தியும் பஜாருக்கு கிளம்பி போறாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா உடம்புக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ரோகன் நினைக்கிறாரு. ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லா வேலையும் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அவர் அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனோட சித்தியும் சித்தப்பாவும் வந்து பாக்குறாங்க. அங்க எந்த வேலையும் நடக்காததால அவங்க சித்தப்பா ரொம்பவே கோபப்படுறாரு. சோம்பேறி, தூங்கிட்டு இருக்கியா? நீ எந்த வேலையும் செய்யாம இருக்க? என்ன மன்னிச்சிருங்க சித்தப்பா, நான் இப்பவே எல்லா வேலையும் செஞ்சிடுறேன். உடனே ரோகன் எல்லா வேலையும் செய்யறாங்க. ஆனா காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருந்ததால ரோகனால கை கூட அசைக்க முடியல. இத பார்த்து அவங்க சித்தப்பாவுக்கு ரொம்ப அதிகமான கோவம் வந்துடுது. அதனால அவரு ரோகனை ஒரு குச்சி எடுத்து அடிக்கிறாரு. ரோகன் வெளியில கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அளவும் ஆரம்பிக்கிறாரு. என்ன விட்டுருங்க சித்தப்பா, நான் எல்லா வேலையும் செஞ்சிடுறேன், என்ன அடிக்காதீங்க. அழுது மயக்கத்துல ரோகன் கீழே விழுந்துடுறாங்க. ரோகன் கண் திறந்து பார்த்த உடனே அவர் மனசால ரொம்ப துக்கத்துல இருந்தாரு. அப்புறம் கையெடுத்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு. கடவுளே, என்னை காப்பாத்துங்க. ஒருவேளை நீங்க நிஜமாவே உலகத்தை காப்பாத்துறவங்களா இருந்தா நீங்க என்னையும் காப்பாத்துங்க. இப்படி சொல்லிட்டு எதையும் சாப்பிடாம ரோகன் நேரா போய் தூங்கிடுறாரு. அவர் கண் திறந்து பார்க்கும்போது அவருக்கு ரொம்பவே அதிகமான பசி எடுக்குது. அப்புறம் ரோகன் யோசிக்கிறாரு, ரொம்ப அதிகமா பசிக்குது, ஏதாவது சாப்பிடலான்னு. ரோகன் இப்படி யோசிச்ச உடனே ரோகனுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமான சாப்பாடு வந்துடுது. ரோகன் அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. இது எல்லாமே கடவுள்கிட்ட வேண்டியிருந்ததால தான் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் அவரு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் ரோகனோட எல்லா வேலையும் சீக்கிரமாவே முடிஞ்சது. அப்புறம் அவரு சமையல் அறைக்கு போன உடனே சமையலெல்லாம் தன்னாலவே தயாராயிடுது. துணி துவைக்க போலாம் அப்படின்னா எல்லா துணியும் தன்னால துவைச்சி அதே காய வச்சிருந்தது. நடந்ததெல்லாம் ரோகன் அவங்க சித்தி கிட்ட போய் சொல்றாங்க. ஆனா அவங்க சித்தி இதை நம்பவே இல்லை. சித்தி, நான் துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டேன். இவ்ளோ சீக்கிரமாவா? இவ்ளோ சீக்கிரமா எப்படி முடிச்ச? ரோகனோட சித்தப்பாவும் அந்த இடத்துக்கு வராங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தானே உனக்கு துவைக்க சொல்லி துணியை கொடுத்தேன், அதுக்குள்ள எப்படி நீ துவைச்சிட்ட? நீ சரியா துவைச்சிருக்க மாட்ட, வேலை செய்யாம ஏமாத்துறியா? இப்படி சொல்லிட்டு ரோகனோட சித்தப்பா எல்லா துணியையும் எடுத்து கீழே போட்டுறாரு. அப்புறம் சொல்றாரு, எல்லா துணியும் மறுபடியும் துவைச்சி காய வை, இல்லனா இந்த வீட்டுல உனக்கு தூங்க கூட இடம் கிடைக்காது. இதை சொல்லிட்டு சித்தியும் சித்தப்பாவும் ரூமுக்கு போயிடுறாங்க. ரோகன் அப்படியே சோர்ந்து போயிடுறாரு. அப்புறம் மறுபடியும் துணியை துவைக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா மறுபடியும் எல்லா துணியும் தன்னால துவைச்சி தன்னால காய வச்சுக்குது. ரோகனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
ரோகனோட சித்தி சித்தப்பாவும் வெளியே வந்து பாக்குறாங்க. எல்லா துணியும் காய வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்து அவங்க சித்தப்பா ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே கோவப்படுறாரு. நல்ல விதமா சொன்னா நீ கேட்க மாட்ட. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியலையா? நான் இன்னைக்கு உன்னை கொன்னு புதைச்சிடுறேன். ரோகனோட சித்தப்பா ரோகனை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ரோகன் அழ ஆரம்பிக்கிறாரு. ரோகனோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு நான் சாக போறேன்னு ரோகனுக்கு தோணுது. அப்ப திடீர்னு ரோகன் சித்தப்பாவோட கையை அவனோட கழுத்துல இருந்து விடுவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவரு காத்துல பறக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரு சொல்றாரு, என்ன 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 நடந்துட்டு இருக்கு? யார் நீங்க? என்ன விடுங்க. அந்த மாதிரி ஏன் நடக்குதுன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவரோட கண்ணுக்கு இங்க எதுவுமே தெரியல. அப்போ திடீர்னு அந்த இடத்துல பெரிய நகத்தோட பயங்கரமான ஒரு பேய் வந்துருது. அது சத்தமா சிரிச்சிட்டு இருந்தது. அந்த பேயை பார்த்த உடனே அவங்க அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அது வேற யாரும் இல்ல, போன வருஷம் இறந்து போன ரோகனோட அம்மா தான். அம்மா, நீங்களா? நீங்க தான் போன வருஷம் என்னோட செல்ல பிள்ளையே, நான் உன்னோட அம்மா. நீ அந்த கடவுள் கிட்ட வேண்டும் போது அவரே என்ன அனுப்பிச்சிருக்காரு. உனக்காக தான் வந்திருக்க மகனே. நான் உன்னை இனிமே நல்லா பார்த்துப்பேன். என்னையோ உன்னோட அப்பாவையோ சாகடிச்சது வேற யாரும் இல்லப்பா, உன்னோட இந்த சித்தியோ சித்தப்பா தான்ப்பா. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற பணம் சொத்து எல்லாமே அவங்களுக்கு வேணும்னு. ஆனா இனிமே நீ கவலைப்பட தேவையில்லை மகனே. நான் இருக்கேன், நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். அதோட சக்தியால அவங்க சித்தப்பாவை காத்துல பறக்க வச்சுட்டே இருக்கு. அவர் மரண பயத்தால சத்தமா கத்திக்கிட்டே இருந்தாரு. என்னை காப்பாத்து ரோகன். என்ன நடந்துட்டு இருக்கீங்க? என்ன மன்னிச்சிரு. நான் பண்ண தப்பு நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆமாம்மா, இவரை விட்டுருங்க. என்ன இருந்தாலும் இவர் என் சித்தப்பா தானே. அது மட்டும் இல்லாம அவர் பண்ண தப்புக்கு அவர் மன்னிப்பும் கேட்கிறாரே. ரோகன் சொல்றத கேட்டு அந்த பேய் அவங்க சித்தப்பாவை எதுவுமே பண்ணாம அவரை கீழே இறக்கி விட்டுடுது. இனிமேல் அந்த பேய் ரோகனை குடும்பப்படுத்தினா அந்த பேய் அவங்கள உயிரோட விடாது. அந்த பேய் அங்கிருந்து காணாம போயிடுது. அவங்க சித்தப்பாவும் சித்தியும் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அவங்க ஒரு சாமியாரை தேடி போறாங்க. உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு முன்னாடி அந்த பேயோட எந்த வேலையும் நடக்காது. வாங்க, நான் அதை பாத்துக்கிறேன். சித்தப்பாவும் சித்தியும் அந்த மந்திரவாதியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்கு வராங்க. ரோகன் அவங்க அம்மா கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருந்தான். அவங்க சித்தப்பா ரோகன் சாப்பிட்றத பாதியிலே நிறுத்திடுறாரு. எவ்வளோ நிம்மதியா உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏதோ இவனை யாரும் எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி. இப்பவே நான் யாருன்னு காட்டுறேன். அவங்க சித்தப்பா பக்கத்துல இருக்கிற ஒரு குச்சியை எடுத்து ரோகனை அடிக்கிறாரு. ரோகன் அழ ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அவங்க அம்மாவை கூப்பிடுறாரு. அம்மா, அம்மா, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. அப்போ அந்த பேய் அங்க வந்துருது. அப்ப அவங்க சித்தப்பாவை அதோட சக்தியால நிறுத்திடுது. உடனே அந்த மந்திரவாதி அவரோட சக்தியை அந்த பேய் மேல காமிக்கிறாரு. அந்த பேய்க்கும் சாமியாருக்கும் ரொம்ப அதிகமா சண்டை நடக்குது. அப்போ அந்த பேய் அதோட சக்தியால அந்த சாமியாரை நெருப்புல எரிச்சிருது. உடனே அவங்க சித்தப்பாவும் சித்தியும் அந்த இடத்துல இருந்து ஓடுறாங்க. அந்த பேய் அவங்கள காத்துல பறக்க விடுது. ரெண்டு பேரும் சத்தமா கத்துறாங்க. நாங்க பண்ணது தப்புதான், நீங்க எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. என்னோட புள்ள சொல்றதால நான் உங்களை மன்னிச்சு விடுறேன். மறுபடியும் இந்த மாதிரி வேலைங்க செஞ்சீங்கன்னா உங்களை நான் சாகடிச்சிடுவேன். இங்கிருந்து ரெண்டு பேரும் ஓடி போயிடுங்க. அந்த பேய் அவங்கள நிறைய தடவை மேலையும் கீழையும் தூக்கி போட்டுட்டு இருந்தது. அப்புறம் கடைசியா அந்த பேய் அவங்க கழுத்தை பிடிச்சி தான் நகத்தால அவங்க கழுத்தை குத்திடுது. அப்புறம் ரெண்டு பேரும் துடிச்சு இறந்து போயிடுறாங்க. உடனே அந்த பேய் ரோகனை பார்த்து சொல்லுது, செல்லம், இனிமே நீ கவலைப்பட தேவையில்ல. நானே இங்க இருந்து உன்னை பார்த்துப்பேன். நீ பெரியவனாயி நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போகிற வரைக்கும்
உனக்கு சாப்பாடு எல்லாமே நான் கொடுப்பேன். இந்த வீடு உன்னோடது, நீ சந்தோஷமா இருக்கலாம். 3 வருஷத்துக்கு அப்புறம் ரோகனுக்கு சின்னதா ஒரு கம்பெனில வேலை கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த பேய் ரோகனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து நிரந்தரமா கிளம்பி போயிடுது. ரிஷிகேஷ்ல வெதர் எவ்வளவு நல்லா இருந்துச்சுலடா. ஆமா, இப்போ அதே போரிங் லைஃப். ஸ்மிருதி, விகாஸ், மேக் அப்புறம் கர்வித் 12 நாளுக்கு அப்புறம் ரிஷிகேஷ்க்கு திரும்பி வந்தாங்க. ஆனா அவங்க சிட்டி இப்ப பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அட, இன்னமும் சரியில்லை போல. ஆமாடா, முதல்ல எல்லாம் இங்க எவ்வளோ கூட்டம் இருக்கும், ஆனா இன்னைக்கு யாருமே இல்லை. என்னமோ ஆயிருக்கு. வீட்டுக்கு போக ஆட்டோ கூட இல்லை. அவங்க 4 பேரும் நடந்தே வீட்டுக்கு போனாங்க. ஆனா வழியில இருந்த சூழ்நிலையை பார்த்து ரொம்பவே பயந்தாங்க. இங்க இருக்கிற நிலைமைய பார்த்தா ஏதோ புயல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அட, என்னவோ ஆயிருக்கு. ஏதோ சரியில்லைன்னு தோணுது. 4 பேரும் ஒரே வழியில போயிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க ஒரு ஆள் நின்னுட்டு இருந்தான். அவன் யார்கிட்ட இருந்தோ தப்பிக்கிறதுக்காக ஒளிஞ்சிட்டு இருந்தான். நீங்கெல்லாம் யாரு? நீங்க டிக்டாக்கர் இல்லை தானே? தூரம் போங்க. அட, இவனுக்கு என்னாச்சு? இந்த தம்பி, தண்ணி குடி. செத்துருவீங்க, யாருமே இருக்க மாட்டீங்க, செத்துருவீங்க. அவங்க 4 பேரும் அவனை பார்க்க பின்னாடியே ஓடினாங்க. அட கடவுளே, என்னடா இது? அட, இது ஏதோ பார்க்க ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கு. அதெல்லாம் நம்மக்கிட்ட வருது. நம்மளை உயிரோட சாப்பிட்றோம். போடுங்க. அவங்க 4 பேரும் உயிரை கையில பிடிச்சு அங்கிருந்து ஓடினாங்க. இந்த ஊர் ஜனங்க ஜாம்பியா மாறி இருக்காங்க. உயிரோட இருக்கிறவங்க சவுத் ஸ்கொயர் லைப்ரரிக்கு போங்க. அட, நம்ம ஊரு என்னதாண்டா ஆச்சு நம்ம ஊருக்கு? டைம் கம்மியாக இருக்கு. நம்ம உயிருக்கே ஆபத்து. நாம சீக்கிரம் சவுத் ஸ்கொயர் லைப்ரரிக்கு போயாகணும். 4 பேரும் உயிரை காப்பாற்றணுங்கிற பயத்துல அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாங்க. அப்போ கர்வித் அவன் மொபைல்ல டிக்டாக் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். நான் இப்போ ஜோம்பி சிட்டியில் இருக்கேன். என்னடா பண்ற நீ? இங்கெல்லாம் உயிருக்கு போராடிட்டே இருக்காங்க. உனக்கு டிக்டாக் கேக்குதா? இது நீ இல்லை, உன்கிட்ட இருக்கிற ஜலஸ் பேசுது. ஏய், அதிகமாக பேசாத. இங்கிருந்து கிளம்பு. அவங்க எல்லாரும் அங்கிருந்து ஓடலான்னு நினைக்கிறப்போ கைஸ், அவனை பாருங்க என்ன நடக்குதுன்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த ஜோம்பி இவனையும் இன்ஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், அவனை தள்ளியே வைக்கலாம், இல்லைன்னா நம்மளை அவன் சாப்பிட்ருவான். இவனை இங்கே விட்டு போக முடியாது. ஜாம்பி இவனை முழுசா தின்னுடும். ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா தான் இருக்கேன். நான் உங்களை உயிரோடு சாப்பிட போறேன். கைஸ், கர்வித் நம்மளோட ஃப்ரெண்ட். இந்த மாதிரி சூழ்நிலையில அவனை எப்படி தனியா விட்டுட்டு போறது? டிக்டாக் நண்பர்களே, இதுதான் ஜாம்பி சேலஞ்ச். எல்லா இடமும் ஜாம்பியா மாறிடுச்சு. உயிரோட இருக்கிறவங்க சவுத் ஸ்கொயர் லைப்ரரிக்கு வாங்க. காய்ஸ், நீங்கள் வேணா இங்கே இருங்க. நான் இங்கிருந்து போகிறேன். மேக் அங்கிருந்து கிளம்புனான். அப்போ பின்னாடி இருந்து ஃப்ரெண்ட்ஸ், ஓடுங்க இங்கிருந்து. ஜாம்பிஸ் கர்வித்தை சுத்தி வளைச்சிருச்சு. இப்போ மேக், விகாஸ் அப்புறம் ஸ்மிருதி உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடினாங்க. நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா தான் இருந்தோம். இப்போ என்னோட நண்பன். விகாஸ், கஷ்டப்படாதடா. முதல் நாம எப்படி தப்பிக்கலான்றது பார்க்கலாம். அப்புறம் கர்வித்தை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிக்கலாம். ஒரு நிமிஷம். நீங்கள் 2 பேர் டிக்டாக் யூஸ் பண்ண மாட்டீங்களா? இல்ல, ஆனா டிக்டாக். ஆமாம், டிக்டாக் தான். யோசிங்க, அந்த பையன் என்ன சொன்னான்னு. நீங்க டிக்டாக்கர் இல்ல தானே?
அப்புறம் நம்மளோட நண்பன் டிக்டாக் யூஸ் பண்ணதும் ஜாம்பியாக மாறிட்டானே. டிக்டாக்னால தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. ஹாய், நான் ஃபனிலியனி. நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, இதுக்கு எல்லாமே காரணம் அந்த டிக்டாக் தான். என்னவோ ஆனா ஒரு வழிதான் இருக்கு. சவுத் ஸ்கொயர் லைப்ரரிக்கு உடனே போகணும். அவங்க 3 பேரும் சவுத் ஸ்கொயர் லைப்ரரி பக்கம் போனாங்க. நைட் ஆயிடுச்சு. கொஞ்ச தூரத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய வீடு தெரிஞ்சது. நல்ல வேளை நமக்கு இந்த வீடு கிடைச்சது. உதவி இல்லைனாலும் இன்னைக்கு நைட்டு தங்குறதுக்கு ஒரு இடமாவது கிடைச்சதுல்ல. 3 பேரும் அந்த வீட்டுக்குள்ள போனாங்க. அந்த வீடு காலியா இருந்துச்சு. அங்க பெட் மேல ஒரு மொபைல் இருந்துச்சு. இன்னைக்கு இங்கே தூங்கிட்டு விடுறதுக்குள்ள இந்த வீட்டை விட்டு போயிடலாம். கதவு ஜன்னல் எல்லாத்தையும் மூடுங்க. அப்புறம் யாரும் தூங்கக்கூடாது. நைட் எல்லாம் காவலு காக்கணும். 3 பேரும் காவலு காக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் விகாஸோட பார்வை அந்த பயங்கரமான ஜாம்பி மேல விழுந்துச்சு. மேக், எந்திரிடா. டேய், எந்திரிடா. மேக் முழிச்சு பார்த்தா. பக்கத்துல ஜாம்பி இருந்ததை பார்த்து ரொம்பவே பயந்துட்டான். அப்போ ஜாம்பி மேக்கை பிடிச்சி அவனுடைய கழுத்தை கடிக்க முயற்சி பண்ணுச்சு. அப்போ ஸ்மிருதி பின்னாடி இருந்த ஒரு கட்டையை எடுத்து ஜாம்பி மேல போட்டான். ஜாம்பி தரையில விழுந்துருச்சு. தலை உடைஞ்சு அங்கேயே செத்து போச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்க இருக்கிறது அவ்வளோ சேஃப் இல்லை. நாம இங்கிருந்து போயாகணும். வாங்க சீக்கிரம் கிளம்புங்க. 3 பேரும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து ஓட ஆரம்பிச்சாங்க. எல்லா இடமும் ரொம்ப இருட்டா இருந்ததுனால 3 பேரும் ஒருத்தங்க கை ஒருத்தங்க பிடிச்சிக்கிட்டு சவுத் ஸ்கொயர் லைப்ரரி பக்கம் போனாங்க. அப்போ திடீர்னு மேக்குக்கு அவன் பக்கத்துல ஏதோ இருக்கிற மாதிரி தோணுச்சு. விகாஸ், பயமுடுத்தாத, கையெடு. டேய், நான் ஒன்றும் பண்ணலையே. மேக் இருட்டுல உத்து பார்த்தான். 3 பேரும் அங்கிருந்து ஓடினாங்க. ஜாம்பி இவங்க பின்னாடியே போச்சு. இவங்க ஓடி ஓடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. இன்னும் எவ்வளவு தூரம்டா? ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு ஓடி ஓடியே செத்துருவோம் போல இருக்கு. பயப்படாதீங்க, 9 நிமிஷத்துல போயிடலாம். 3 பேரும் இன்னும் கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அங்க பாருங்க, லைட் எரியுது. நாம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். 3 பேரும் அந்த வெளிச்சம் தெரிஞ்ச இடத்துக்கு போனாங்க. பார்த்தா அது அந்த லைப்ரரி தான். 3 பேரோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நாம வந்துட்டோம். கடைசியா கஷ்டப்பட்டு வந்துட்டோம். வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 3 பேரும் அந்த லைப்ரரிக்குள்ள போனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க 3 பேரும். நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஹால் வந்துச்சு. அப்புறம் அந்த ஹால்ல நிறைய ஜனங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மன்னத். நான் விஜோத். நீங்க எல்லாம் பொழைச்சிட்டீங்க. டிக்டாக் உலகத்துக்கு உங்களை நான் வர வைக்கிறேன். உத்தரகண்டுக்கு போற வழியில பக்கத்துல ஒரு 12 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அந்த கெஸ்ட் ஹவுஸ் சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருந்துச்சு. வெயில் காலத்துல கூட அங்க யாருமே தங்குறதுக்கு வரவே மாட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல பேய் பூதம் எல்லாமே இருக்குன்ற நியூஸ் தான். கொஞ்ச பேருக்கு அந்த வீட்டோட மாடியில ஏதோ விசித்திரமான சத்தம் கேட்டுச்சான். திடீர்னு யாரோ பயங்கரமா இரும்புற சத்தம் கேட்கறதும், அதுக்கப்புறம் வீட்டு மேல யாரோ ஓடிட்டு இருக்கிற சத்தமும் கேட்டுட்டு இருந்தது. அப்படியே அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போற வழியில பக்கத்துல இருந்த மரங்க எல்லாமே அந்த கெஸ்ட் ஹவுஸை இன்னும் கொஞ்சம் பயங்கரமா காட்டுச்சு. அப்பப்போ யாரோ பேசுற சத்தம் கூட அங்க கேட்டுட்டு இருந்தது. எப்பவுமே அந்த கெஸ்ட் ஹவுஸ் சுத்தி ஒரு இருட்டு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. விஷயம் தெரிஞ்சவங்க யாருமே அந்த பக்கம் போகவே மாட்டாங்க.
கமல்காந்த் ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருந்தான். அவனுடைய மனைவி டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்தா. அவங்க இந்த தடவை லீவுக்கு அல்மோரா போகலான்னு முடிவு பண்ணாங்க. இந்த தடவை 3 நாள் லீவ் போட்டு மாதவியோட அண்ணன் அவனுடைய ஃப்ரெண்டு கூட லக்னோவில இருந்து வந்திருந்தான். எல்லாரும் சேர்ந்து ஒன்னா அல்மோரா போறதுக்கு பிளான் செஞ்சாங்க. கமல்காந்த் மற்றும் அவனுடைய மனைவி மாதவியும் ரவியும் அனூப்பும் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஜீப்ல உட்காந்து அல்மோரா போயிட்டு இருந்தாங்க. கமல் ஜீப் ஓட்டிட்டு இருந்தான். அவங்க எல்லாருக்கும் என்ன தோணுச்சுன்னா, அவங்க போயிட்டு இருந்த அந்த வழி முடிகிற மாதிரியே தெரியல. அப்போ மாதவி யோசிச்சுட்டு இருந்தா, எப்பவுமே 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம போயிடுவோமே, ஆனா இந்த தடவை என்னாச்சு? திடீர்னு ஜீப் பிரேக் போட்டு வண்டி அங்கேயே நின்றுடுச்சு. கமல் இறங்கி பார்த்தான். அப்போ அவனுக்கு புரிஞ்சது, வண்டி ஏதோ ரிப்பேர் ஆயிருக்குன்னு. திடீர்னு பயங்கரமா இடி மின்னலோட சேர்த்து மழை ரொம்ப அதிகமா பெஞ்சுது. ஜீப்புக்கு என்னமோ ஆயிருக்கு. இதை ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தா பக்கத்தில் யாருமே இல்லை. பக்கத்தில் தங்குறதுக்கு ஏதாச்சும் வீடு இருந்துச்சுன்னா அங்கேயே போய் நம்ம தங்கிக்கலாம். ஏன்னா ரொம்ப நைட்டாக இருக்கு, காற்றும் ரொம்ப வேகமாக வீசுது. இப்படி இருக்கும்போது மலைப்பாதையில் போகிறது எனக்கு சரியாக படல. இங்கே இருந்து மழை கம்மியானதும் காலையில் போகலாம். மழை ரொம்ப ஜோரா வந்துட்டு இருந்தது. மின்னல் வெளிச்சத்துல தூரத்துல ஒரு வீடு தெரிஞ்சது. அவங்க பக்கத்துல போனதும் அது ஒரு கெஸ்ட் ஹவுஸ்னு தெரிஞ்சது. ஏன்னா அங்க பக்கத்துல கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு போர்டு போட்டிருந்தது. எல்லாரும் அந்த கெஸ்ட் ஹவுஸ் பக்கம் போனாங்க. அப்படி போகும்போது அந்த இருட்டுல ஆந்தைகளும் வௌவால்களும் கத்துற சத்தம் கேட்டு ரொம்ப பயந்துட்டாங்க. அந்த மலையில கூட ஒரு கருப்பு பூனை அவங்க எதிரில் வந்து நின்றுச்சு. அதனுடைய கண் பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அங்க இருந்த செக்யூரிட்டி கிட்ட கேட்டப்போ அவங்களுக்கு அங்க தங்குறதுக்கு இடம் கிடைச்சது. செக்யூரிட்டி சமையல்காரனை சத்தம் போட்டு கூப்பிட்டான். செக்யூரிட்டியும் சமையல்காரனும் அவங்க லக்கேஜை உள்ள வைக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க. சமையல்காரனை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருந்தான். மாதவிக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸ் சுத்தி ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணிட்டே இருந்துச்சு. அந்த சமையல்காரனோட கண்ணு ரொம்ப வித்தியாசமா இருந்தது, முகமும் பயங்கரமா இருந்தது. மாதவிக்கு அவனை பார்த்ததும் ரொம்ப பயமாயிடுச்சு. மாதவி கமல் கிட்ட ஏதோ சொல்றதுக்கு முயற்சி செஞ்சுட்டே இருந்தா. ஏன்னா அப்போல இருந்த எல்லார் முகத்திலையும் ஏதோ ஒரு விதமான பயம் தெரிஞ்சுட்டே இருந்துச்சு. கெஸ்ட் ஹவுஸ் ரொம்ப பெருசா இருந்துச்சு, ஆனா ரொம்ப பழசா இருந்துச்சு. ஒரு ரூம்ல ரவி மற்றும் அனூப், இன்னொரு ரூம்ல கமல் மற்றும் மாதவி இருந்தாங்க. சமையல்காரன் டீ போட்டு எல்லாரையும் லாபிக்கு கூப்பிட்டான். எல்லாரும் லாபிக்கு வந்தாங்க. அவங்க இங்க வந்து 5 நிமிஷம் கூட ஆகல. ஆனா சமையல்காரன் அதுக்குள்ள டீ போட்டு கொடுத்து அவனுடைய வேலை பார்க்கறதுக்கு கிச்சனுக்கு போயிட்டான். எல்லாரும் டீ குடிச்சுக்கிட்டே, நாம எல்லாம் இங்க ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் பெருசாக தான் இருக்கு, ஆனா பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. எனக்கு இங்க தூங்குறதுக்கு பயமா இருக்கு. ஏதாச்சும் பேய் பிசாசு வந்து நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்குமோன்னு இந்த பாலா போன மலையால இங்க வந்து உக்காந்துருக்கோம். இப்போ நாம போக கூட முடியாது. பேயாவது பிசாசாவது அதுலலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. எனக்கு இந்த வீடை கொடுத்தா நான் இந்த வீட்லயே இருப்பேன். டீ குடிச்சிட்டு எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போனாங்க. ஆனா ரவி வெளியே போய் செக்யூரிட்டி கிட்ட கேட்டான், நீங்கள் இங்கே எவ்வளோ வருஷமாக வேலை பார்க்குறீங்க? இங்கே சாப்பாடு சரியான நேரத்துக்கு கிடைக்கும் இல்லை? நான் ரொம்ப பசியாக இருக்கேன், ஏதாச்சும் சீக்கிரம் சமைச்சு கொடுங்க. அப்புறம் இங்கே பேயெல்லாம் இல்லை தானே? சார், சமையலெல்லாம் பத்ரிகாக்கா தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு தான் ஊர்லேருந்து வந்திருக்காங்க, கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க போல். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் சொல்கிறேன். அப்புறம் நான் இங்கே வந்து ஒரு 6-7 மாதம் இருக்கும். அப்புறம் நான் இங்கே பேயெல்லாம் பார்க்கல, ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நாள் உங்களை மாதிரியே ஒரு சார் வந்திருந்தாங்க. அவங்க நைட்டில் ஏதோ பார்த்து பயந்துருக்காங்க. அப்படி பார்த்து அந்த நைட்லேயே அவங்க கிளம்பி போயிட்டாங்க. நாங்கள் காலையில் போய் பார்த்தா அவங்க அங்கே இருக்கவே இல்லை. சரி, சீக்கிரமாக சமையல் பண்ணித்தாங்க, ரொம்ப பசியாக இருக்குது, தலையும் ரொம்ப பாரமாக இருக்குது. அப்படியே இந்த இடமும் ரொம்ப கொடூரமாக பயங்கரமாக இருக்குது. சீக்கிரம், எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நாங்கள் தூங்கணும். நைட் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெளியே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து அவங்கவுங்க ரூமுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ரவி அதுக்குள்ள நல்லா தூங்கிட்டு இருந்தான். திடீர்னு ராத்திரி 3 மணிக்கு அனூப் கத்துற சத்தம் கேட்டு எழுந்திருச்சான்.
நான் உனக்கு என்ன பண்ணேன்? என்னை விட்டுரு. நீ யாரு? எதுக்கு என்ன பிடிச்சி வச்சிருக்க? தயவு செஞ்சு என்னை விட்டுரு. டேய், யாரடா உன்னை பிடிச்சி வச்சிருக்காங்க? எந்திரடா, கண்ணை திறந்து பாருடா. அனு தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சான். ரவி ஓடி போய் லைட் போட்டான். அப்போ அனூப் மறுபடியும் கத்துனான். டேய், அங்க பாரு, ஜன்னல்கிட்ட யாரோ இருக்காங்க. ஆனா என்னையே பார்த்துட்டே இருக்கா. ரவி ஜன்னல் பக்கமா பார்த்தான். பார்த்த உடனே கடகடான்னு நடுங்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா ஒரு பயங்கரமான உருவம் ஜன்னல் பக்கத்துல நின்னுட்டு இருந்தது. அதோட கண்ணு நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. உடனே 2 பேரும் பயந்து போய் கதவை திறக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா கதவு வெளியே இருந்து யாரோ பூட்டி இருந்தாங்க. ரவி ஜோரா கத்துனா. அப்போ பக்கத்துல அறையில இருந்த எல்லாரும் ஓடி வந்து கதவை இடிச்ச போது கதவு உடனே திறந்தது. எல்லாரும் உள்ள வந்து பார்த்த உடனே ஏதோ விசித்திரமான சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் எப்படி இருந்துச்சுன்னா யாரோ உள்ள இருந்து வெளியே ஓடுற மாதிரி கேட்டுச்சு. உடனே மாதவி ஜன்னல் வழியா போய் எட்டி பார்த்தா. ஆனா அங்க யாருமே இல்லை. அந்த வீட்டோட அக்கப்பக்கத்துல வேற எந்த வீடுமே இருக்கல. ரூம்ல எரிஞ்சிட்டு இருந்த லைட் வெளிச்சத்துல அங்கிருந்த ஒவ்வொரு சின்ன சின்ன பொருட்களோட நிழல் கூட ரொம்ப பயங்கரமா தெரிஞ்சது. நிறைய நேரம் வரைக்கும் எல்லாரும் சோஃபால உட்காந்து பயந்து நடுங்கிட்டு இருந்தாங்க. மாதவி ஜன்னல் பக்கத்துல நின்னுட்டு இருந்தா. அப்போ கடிகாரத்துல இருந்து டிக் டிக் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ வெளியே ஏதோ விசித்திரமான சத்தம் கேட்டுச்சு. யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டு எல்லாரும் பயந்துட்டாங்க. ஏதோ ஒரு விசித்திரமான சத்தம் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கதவு தானா திறந்துச்சு. அப்போ அங்க உட்காந்துருந்தவங்க திடீர்னு குளிர்ல நடுங்க ஆரம்பிச்சாங்க. ஏற்கனவே ரவி ரொம்ப பயந்து போயிருந்தான். அவங்க உட்காந்துருந்த சோஃபால யாரோ உட்காந்த மாதிரி ஆச்சு. எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க. திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. அப்போ அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்த கதவு ஜன்னல் எல்லாமே தானாவே படபடான்னு அடிச்சுக்கிச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு கரண்ட் வாபஸ் வந்துச்சு. அப்போ அங்க ஏதோ விசித்திரமான சத்தம் கேட்டு எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. மேலே இருந்து கொஞ்சம் ரத்தம் கீழே வந்து விழுந்துச்சு. மாதவி ரொம்ப பயந்துட்டா. இல்ல, இனிமே இங்க இருந்தா நம்ம உயிருக்கு ஆபத்து. வாங்க, எல்லாரும் நம்ம பொருளை எடுத்துட்டு போயிடலாம். வேற ஹோட்டலுக்கு போய் தங்கலாம். ஆனா எப்படி போறது? வண்டி இன்னும் சரியாகலையே. ஐயோ. ரூம்குள்ள போறதுக்கு யாருக்குமே தைரியம் வரவே இல்லை. அப்போ ஒரு ரூம்ல யாரோ துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டு எல்லாரும் அந்த பக்கம் போனாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பூனை அடிபட்டு இறந்து கிடந்தது. அதோட உடம்புல ரத்தம் சொட்டிட்டே இருந்துச்சு. இதை பார்த்த மாதவி பயத்துல அங்கேயே மயக்கம் அடைஞ்சிட்டா. எல்லாரும் அவளுடைய மயக்கத்தை தெளிய வைக்க ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அவளுக்கு முழிப்பு வந்துச்சு. அப்போ மணி 5 இருந்தது. அப்போ கதவை திறந்துக்கிட்டு சமையல்காரன் உள்ள வந்தான். அவனை பார்த்ததும் எல்லாருக்கும் கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுச்சு. ஆனா மாதவிக்கு மட்டும் ஏதோ தப்பா தோணுச்சு. சமையல்காரன் பக்கத்துல வந்தான். அவன் கிட்ட எல்லாரும் நடந்த எல்லாத்தையுமே சொன்னாங்க. உடனே அவன் அந்த ரூமுக்கு போனான். சார், அந்த மாதிரி இங்க ஒண்ணுமே இல்ல. அது ஏதோ பூனையா இருக்கணும், இல்லைன்னா ஏதோ மிருகமா இருக்கணும். அங்க போய் பார்த்தப்போ அப்படி எதுவுமே நடக்கல. மெழுகு வச்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள விடிஞ்சிருச்சு. சமையல்காரன் வந்ததுனால எல்லாருக்கும் கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. ரவி வெளியே போய் செக்யூரிட்டி கிட்ட பேசிட்டு இருந்தான். சார், நைட்டில் நான் இங்கேருந்து போனேன். அப்போது இந்த கெஸ்ட் ஹவுஸோட பழைய செக்யூரிட்டியை மீட் பண்ணேன். அப்படியே பேசிக்கிட்டே சொன்னாங்க அவங்க இந்த கெஸ்ட் ஹவுஸில் கொஞ்சம் வருஷமாக வேலை பார்த்தாங்களாம். அவங்க இந்த கெஸ்ட் ஹவுஸ் பற்றி ஒரு பயங்கரமான விஷயத்த சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க இந்த கெஸ்ட் ஹவுஸில் புருஷ பொண்டாட்டி 2 பேர் இருந்தாங்களாம். 4 நாள் தான் இருந்தாங்களாம். எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருந்தாங்களாம். அவனோட பொண்டாட்டிக்கு வேற ஒருத்தனோட தொடர்பு இருந்துச்சான். அதான் அவங்களோட சண்டைக்கு காரணமா. ஒரு நாள் அவனோட பொண்டாட்டி வேலை விஷயமா வெளியே போனான். அப்போ அந்த புருஷன் ஷூட் பண்ணிக்கிட்டு செத்துட்டான். அப்போலேருந்து அவனோட ஆத்மா இந்த கெஸ்ட் ஹவுஸ்லேயே சுத்துதுன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு அவங்க எல்லாருமே ரொம்பவே பயந்துட்டாங்க. உடனே அவங்க லக்கேஜை எடுத்துட்டு கிளம்பி வண்டியில போய் உக்காந்தாங்க. சார், இந்த ராடை உங்களோட வண்டியில வச்சுக்கோங்க. இல்லைனா இங்கிருந்து நீங்க போகவே முடியாது. பேய் பிசாசு எல்லாம் உலகத்தை பார்த்தா ரொம்ப பயப்படும். கெஸ்ட் ஹவுஸ்ல இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி விஷயங்களை நான் இப்போதான் தடவை பார்த்துட்டே இருக்கேன்.
கமல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணப்போ அது உடனே ஸ்டார்ட் ஆச்சு. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ராத்திரி இந்த வண்டிக்கு என்ன ஆச்சு? அவங்க அந்த ஜீப்புக்கும் ஆத்மாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. வண்டி போயிட்டே இருந்துச்சு. இன்னும் 10 கிலோமீட்டர் தான் இருக்கு. அவங்க கெஸ்ட் ஹவுஸை விட்டு வந்துட்டு இருந்தப்போ அவங்க வண்டிக்கு முன்னாடியே 8 அடியில ஒரு கருப்பான உருவம் அவங்க வண்டி கூடவே பறந்து வந்துச்சு. அவங்க அதை பார்த்து ரொம்பவே பயந்துட்டாங்க. சரியா வண்டி ஓட்ட முடியாம ஆடிட்டே வண்டி ஒரு இடத்துல வந்து நின்னுச்சு. அவங்க எதிரில் நின்றுட்டு இருந்த அந்த உருவத்தை பார்த்து ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சி போயிட்டாங்க. கமல் டிரைவர் சீட்டில் உக்காந்துட்டு இருந்தான். ஆனால் வழியில் அந்த பேய் குறுக்க நின்றுட்டு இருந்தது. அப்போ திடீர்னு யாரோ பின்னாடி கத்துற சத்தம் கேட்டு எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. நில்லுங்க சார், நில்லுங்க. செக்யூரிட்டி அப்புறம் சமையல்கார 2 பேரும் சைக்கிள் ஓட்டிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. சார், என்னமோ தப்பா இருக்கு. பத்ரிகாக்கா 15 நாள் லீவ்ல போயிருந்தாங்க. திரும்ப வந்ததும் கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்தாங்க. அவங்க கேட்டாங்க யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்களான்னு. அப்படியே சாப்பாடு யார் பண்ணாங்கன்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு கரண்ட் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னா அது யாரு? நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் ஒரு நாள் ஃபுல்லா ஒரு பேயோட இருந்திருக்கேன். நாங்க யாரு பத்ரிகாக்கான்னு நினைச்சோமோ அது பத்ரிகாக்கா இல்ல, அது பேய். அதை சொல்லத்தான் வந்தேன். அவன் சொன்னதை கேட்டதும் எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் இதயம் நின்ன மாதிரி ஆயிடுச்சு. அவங்க எல்லாரும் செக்யூரிட்டியை அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல விட்டு வர்றதுக்கு கிளம்புனாங்க. அப்படின்னா அது யாரு? நான் இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கவே மாட்டேன். அது எந்த ரூபத்துல வருமோ யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியும் தானே பத்ரிகாக்கா ஊரை விட்டு போயிருக்காங்கன்னு. அப்புறம் எப்படி அன்னைக்கு நீ அவங்கள கூப்பிட்ட? நானு பத்ரிகாக்கா திரும்ப வந்துட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க இன்னைக்கு தான் வரணும். ஆனா அவங்க சொன்னாங்க நேத்து அவங்களோட பஸ் மிஸ் பண்ணிட்டாங்களாம். அதனால ராத்திரி பஸ் பிடிச்சி இப்பதான் இங்க வந்திருக்காங்க. செக்யூரிட்டியை அங்க விட்டுட்டு எல்லாரும் வண்டியில வந்து உக்காந்தாங்க. கமல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணதும் வண்டி உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் ஒரு நைட் ஃபுல்லா அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருந்தாங்க. இவ்வளோ பயங்கரமான நிகழ்வு நடந்ததுனால யாருக்குமே அல்மோரா போறதுக்கு விருப்பமே இல்லை. கமல் வண்டியை திருப்பி ஓட்ட ஆரம்பிச்சான். அப்போ எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. ஏன்னா மறுபடியும் இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு நினைச்சு. இன்னிலிருந்து எங்காச்சும் போறதுக்கு முன்னாடி அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். நல்லபடியா நாம தப்பிச்சு வந்துட்டோம். உயிரோட இருந்தா எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா உயிர் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. லீவு போட்டதுனால இருந்த சந்தோஷம் எதுவுமே இப்போ இல்லை. ஏன்னா அவங்க லைஃப்ல மறக்க முடியாத மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருந்தது. அவங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா மூச்சு விடவே